Hello friends, I am teacher Vasan. We went, நாங்கள் சென்றோம் to the market. மார்க்கெட்டிற்கு on Sunday morning, ஞாயிற்றுக்கிழமை காலை அன்று. இந்த ஆன் அப்படின்ற வார்த்தைக்கு அன்று அப்படின்னு அர்த்தம் வரும் எப்போ கிழமை பக்கத்துல வந்துருச்சுன்னா, சரிங்களா? ஆன் சண்டே அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று. ஆன் சண்டே மார்னிங் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில, அதாவது பேச்சு தமிழ்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில அப்படின்னு வந்துடும். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலை அன்று அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஓகே, வி வென்ட் டு த மார்க்கெட் ஆன் சண்டே மார்னிங். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் மார்க்கெட்டிற்கு சென்றோம், சந்தைக்கு சென்றோம். சரி, த மார்க்கெட் வாஸ், மார்க்கெட் இருந்தது. இந்த வாஸ் அப்படின்ற வார்த்தைக்கு இருந்தது அப்படின்ற அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? சரி, ஐஎஸ் இஸ், இதோட பாஸ்ட் தான் வாஸ். இஸ் அப்படின்னா இருக்கிறது, வாஸ் அப்படின்னா இருந்தது. த மார்க்கெட் வாஸ், மார்க்கெட் இருந்தது. எப்படி இருந்தது? crowded, கூட்டமாக. வித் மெனி பீப்புள், வித் மெனி பீப்புள் அப்படின்னா நிறைய மக்களுடன். இந்த இங்கிலீஷ் வாக்கியத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா சந்தையில் நிறைய நிறைய மக்களுடன் சந்தை கூட்டமாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஆனால் பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சந்தையில் மக்கள் கூட்டம் நிறைய இருந்தது அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கிறேன். அதை பார்த்துக்கிட்டு குழம்பிக்க வேண்டாம். மற்றபடி crowded அப்படின்னா கூட்டமாக அப்படின்னு அர்த்தம். இந்த ஈடி வந்திருக்கிறதால crowded அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் வெர்பா இருக்குமோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இது ஒரு அட்ஜெக்டிவ், சரிங்களா? இந்த வாஸ் பக்கத்தில் எப்பயுமே பாஸ்ட் டென்ஸ் வெர்பெலாம் வராது, அது தப்பு அது, சரிங்களா? ஐ வாஸ் வென்ட்டு அப்படின்னு பேசலாமா சார் அப்படிலாம் சில பேர் கேட்குறாங்க. அப்படிலாம் பேசக்கூடாதுங்க, சரிங்களா? ஐ வாஸ் வென்ட்டு, ஐ வாஸ் ஃபினிஷ்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. அந்த வாஸ் பக்கத்தில் பாஸ்ட் டென்ஸ் வெர்பெல்லாம் வரவே கூடாது. வாஸே ஒரு பாஸ்ட், அதுக்கு பக்கத்தில் எதுக்கு ஒரு பாஸ்ட்? புரியுதுங்களா? சரி, ஓகே, மனசில் வச்சுக்கோங்க. வாஸ் பக்கத்தில் பாஸ்ட் டென்ஸ் வெர்பு போட்டு பேசக்கூடாது. ஐ வாஸ் வென்ட்டு, ஐ வாஸ் ஃபினிஷ்டு, ஐ வாஸ் கம்ப்ளீட்டடு இப்படிலாம். ஐ கம்ப்ளீட்டட், ஐ ஃபினிஷ்ட், ஐ வென்ட். புரியுதுங்களா? சரி, மனசில் வச்சுக்கோங்க. வி பாட் அப்படின்னா நாங்கள் வாங்கினோம். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை. அண்ட் ஸ்வீட் ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்டான பழங்களை. நாங்கள் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளையும் இனிமையான பழங்களையும் வாங்கினோம். சரி, மை பிரதர் ஆஸ்ட் ஃபார். சரி, இப்போ கவனிங்க. மை பிரதர் ஆஸ்ட் அப்படின்னா என்னுடைய பிரதர் கேட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். ஆஸ்ட் ஃபார் அப்படின்னாலும் கேட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆஸ்ட் ஃபார் அப்படின்னா ஒரு பொருள் வேணும்னு கேட்கறது. அது காசு பணமா இருக்கலாம், இல்லை வேற எந்த பொருளா வேணா இருக்கலாம். ஒரு பொருள் வேணும்னு கேட்கறது, சரிங்களா? மை பிரதர் ஆஸ்ட் ஃபார் அப்படின்னா என்னுடைய பிரதர் வேணும்னு கேட்டான். சம் கலர்ஃபுல் டாய்ஸ், சில கலர்ஃபுல்லான டாய்ஸை. என் தம்பி சில வண்ணமயமான பொம்மைகளை கேட்டான். ஆஸ்ட் ஃபார் அப்படின்னா வேணும்னு ஆஸ்க், அந்த ஈடி எடுத்துருங்க. ஆஸ்க் ஃபார் அப்படின்னா வேணும்னு கேட்கறது, ஒரு பொருள் வேணும்னு கேட்கறது, சரிங்களா? ஓகே. ஃபாதர் பாட் ஹிம், அப்பா அவனுக்கு வாங்கி கொடுத்தார். எ பியூட்டிஃபுல் ரெட் கார், ஒரு அழகான சிகப்பு கார். இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. ஃபாதர் பாட் ஹிம் அப்படின்னா அப்பா அவனுக்கு வாங்கி கொடுத்தார், அப்பா அவனுக்கு வாங்கினார். எ பியூட்டிஃபுல் ரெட் கார், ஒரு அழகான சிகப்பு கார். சரி, ஓகே. மதர் பார்கெயின், அம்மா பேரம் பேசினார். BARGAIN, பார்கெயின் அப்படின்னா பேரம் பேசுதல், பார்கெயின். இதோட பாஸ்ட் தான் பார்கெயின். மதர் பார்கெயின் அப்படின்னா அம்மா பேரம் பேசினார். வித் த ஷாப்கீப்பர், கடைக்காரருடன். ஃபார் அ குட் பிரைஸ், ஒரு நல்ல விலைக்கு. பிரைஸ் அப்படின்னா விலை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அம்மா நல்ல விலைக்கு கடைக்காரரிடம் பேரம் பேசினார். சரி, ஓகே. வி ட்ராங்க் அப்படின்னா நாங்கள் குடித்தோம். ஸ்வீட் கோகனட் வாட்டர், நாங்கள் ஸ்வீட்டான இளநீரை குடித்தோம். பிகாஸ், ஏன்னா இட் வாஸ் ஹாட், வெயிலாக இருந்தது. இந்த ஹாட் அப்படின்ற வார்த்தைக்கு வெயில், வெக்கை இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம், சரிங்களா? வெக்கையா இருக்கு, வெயிலா இருக்கு அப்படின்னு பேசுவோமா இல்லையா? இட் வாஸ் ஹாட் அப்படின்னா வெக்கையா இருந்துச்சு, வெயிலா இருந்துச்சு. இட் இஸ் வெரி ஹாட் அப்படின்னா இட்ஸ் வெரி ஹாட் அப்படின்னா ரொம்ப வெயிலா இருக்கு, ரொம்ப வெக்கையா இருக்கு. இட் இஸ் வெரி ஹாட், ரைட்? ரொம்ப வெயிலா இருக்குல்ல அப்படின்னு அர்த்தம். மனசில் வச்சுக்கோங்க. வி ட்ராங்க் ஸ்வீட் கோகனட் வாட்டர் அப்படின்னா நாங்கள் இனிமையான இளநீரை குடித்தோம். பிகாஸ் இட் வாஸ் ஹாட், வெயிலாக இருந்ததால். சரி, ஓகே. வி பேக்ட் அப்படின்னா நாங்கள் பேக் பண்ணோம். ஆல் த திங்ஸ், எல்லா பொருட்களையும். இன் 2 பிக் கிளாத் பேக்ஸ், 2 பெரிய
துணிப்பைகளில். கிளாத் பேக்ஸ் அப்படின்னா துணிப்பைகள் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. வி பேக்ட் ஆல் த திங்ஸ் இன் 2 பிக் கிளாத் பேக்ஸ். நாங்கள் எல்லா பொருட்களையும் 2 பெரிய துணிப்பைகளில் வைத்தோம். சரி. வி கேம் பேக் அப்படின்னா நாங்கள் திரும்பி வந்தோம். எங்க? ஹோம், வீட்டிற்கு. இந்த ஹோமுக்கு பக்கத்துல டு அப்படின்னா ஒரு வார்த்தையும் இல்லையே, அதெல்லாம் போடக்கூடாது. சரிங்களா? சரி. கம் பேக் அப்படின்னா திரும்பி வா. கேம் பேக் அப்படின்னா திரும்பி வந்தாச்சு. வி கேம் பேக் ஹோம் அப்படின்னா நாங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். ஃபீலிங் வெரி ஹாப்பி, மிகவும் சந்தோஷமாக. சரி, இப்போ கவனிங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னாலும் ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ எது சார் நான் பேசட்டும்? எது வேணால் பேசிக்கோங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, அதை மட்டும் பண்ணாதீங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே, பேசிட்டு போங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. சரிங்களா? ஓகே. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.